இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாளின் தியானத்திலே பாவத்தை குறித்த விசுவாசியின் மனப்பாங்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனித்தோம். கொரிந்து சபையிலே பாவத்தை குறித்த மனப்பான்மையிலே கொரிந்து சபையார் எவ்வளவு அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் அவர்களுடைய பாதிப்பின் தன்மை மிக அபாயகரமானதாய் இருந்ததென்றும் கவனித்தோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நேற்றைய நாளிலே தியானித்தோம். பழைய பாவத்தை குறித்த ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலே சற்று கவனக்குறைவாய் இருந்தாலும் தூக்கி எறிந்தவைகள் மறுபடியும் வாழ்க்கையின் அரியணையில் ஏறும் என்பதை நாம் சிந்தித்தோம். இதில் ஒரு விசுவாசி அதை குறித்து கொண்டிருக்கிற மனப்பாங்குதான் இந்த காரியத்தில் அதிகமான முக்கியத்துவத்தை பெறுகிறது. அதில் நாம் நேற்றைய நாளிலே தியானித்தோம், பாவத்தை குறித்த இருமாப்பு நமக்கு இருக்கக்கூடாது என்று 2வது வசனத்திலிருந்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு அடுத்த குறிப்புக்கு நாம் போவோம். பாவத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது அல்லது பாவத்தில் மேன்மை பாராட்டுவது. 6வது வசனம் 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இது 2வது ஒரு அபாய நிலை. முதலில் ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடாத பாவத்தை குறித்த மனப்பாங்கு என்னவென்றால் பாவத்தை குறித்து இருமாப்படைந்திருப்பது. 2வது மேன்மை பாராட்டுவது. பாவம் என்பதை ஒரு மனிதன் உணரும்போது அது அவனுக்குள்ளே ஆழ்ந்த வருத்தத்தையும் வேதனையையும் கொண்டு வர வேண்டும், துக்கத்தை கொண்டு வர வேண்டும், வெட்கத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு பதிலாக அவன் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறான் என்றால் அது மிகவும் அபாயகரமான வருந்தத்தக்க ஒரு நிலை. மேன்மை பாராட்டுவது என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பெருமையாயிருப்பது, பெருமை பேசுவது. எந்த காரியத்தை குறித்து நான் துக்கப்பட வேண்டுமோ, எந்த காரியத்தை குறித்து நான் அருவருப்பாக வேண்டுமோ, எந்த காரியத்தை குறித்து நான் தலை குனிய வேண்டுமோ அதை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்றால், பெருமை பாராட்டுவேன் என்றால் இது எவ்வளவு மோசமான ஒரு நிலை என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? இதுதான் அந்த திருச்சபையிலே நடந்தது. பவுல் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் பாவத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது என்று அவர் சொல்லுவது அந்த தவறை செய்த நபரை கண்டிக்காமல் அவரை தொடர்ந்து சபையின் ஐக்கியத்தில் இவர்கள் வைத்து அவரை எப்பொழுதும் போல ஒரு நல்ல விசுவாசியாகவே நடத்தி கொண்டிருந்ததைத்தான் அவர் சொல்லுகிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவரை கண்டியுங்கள், அந்த நபரை ஒதுக்கி வையுங்கள், அவர் மனம் திரும்புகிற வரைக்கும் அவரோடு இருக்கிற தொடர்பை நிறுத்தி வையுங்கள் என்று அவர் தெளிவுபட கூறுகிறார். எதற்காக? அவரை சிறுமைப்படுத்துவதற்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கான உந்துதலை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம், இதில் யாரோ ஒரு சிலர் தானே அப்படி இருக்கிறார்கள் என்று நினைத்திருக்கலாம், அல்லது இந்த விஷயம் மாத்திரம்தானே என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் பவுல் அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மாவு அனைத்தையும் புளிப்பாக்கும் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஒருவேளை நபர்கள் கொஞ்சம் அளவிலே இருந்திருக்கலாம், அல்லது இவர்கள் சொல்லுகிற அளவுக்கு பாவத்தின் தன்மையின் பாதிப்பு அங்கு சற்று குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு புளித்த மாவை போன்றது. அப்படி என்றால் அந்த புளித்த மாவின் தன்மை என்ன? கொஞ்ச நேரத்திலே அதிகமான பொருட்களை தன் பக்கமாய் கொண்டு வந்துவிடும் என்பதுதான் புளிப்பினுடைய ஒரு பெரிய தன்மை. எனவே பவுல் சொல்லுகிறார், இந்த பாவத்தை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டுவது மிக அபாயகரமானது. ஏனென்றால் சீக்கிரமே
பல நல்ல விஷயங்களையும் சேர்த்து அது நாசமாக்கிவிடும். எனவே பெருமைப்படுவதற்கு பதிலாக நீங்கள் துக்கப்பட வேண்டும், தலை குனிய வேண்டும், வருந்த வேண்டும், கண்டிப்பாக இருந்து அதை புறக்கணிக்க வேண்டும். இதை செய்யாவிட்டால் நிச்சயமாக கிறிஸ்து என்கிற பஸ்காவை நீங்கள் அவமதிப்பீர்கள் என்பதை அவர் தெளிவுபட கூறுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த தியானத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் அல்லவா? எத்தனை காரியத்தை குறித்து நீங்கள் தவறை தவறென்று உணராமல் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறீர்கள். அதிலே நீங்கள் சுகமாயும் சந்தோஷமாயும் இருக்கிறீர்கள், அல்லது அது கொஞ்சமாகத்தான் இருக்கிறது என்கிற அஜாக்கிரதையோடு இருக்கிறீர்கள். அது உங்களை முழுவதுமாக நாசமாக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உடனடியாக அதை களைந்தறிய வேண்டும். அதற்கான அழைப்பு தான் இந்த லெந்து காலங்களிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, புளித்த மாவுக்கு ஒத்த எந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நான் மேன்மை பாராட்டாமல், முதலாவது பார்த்தோம் இருமாப்படைந்திராமல், இன்றைக்கு நாம் கவனிக்கிறோம் மேன்மை பாராட்டாமல், வெட்கி தலை குனிந்து வருந்தி அதை விட்டு நான் வெளியே வர உதவி செய்யும். உம்மண்டையிலே சரணடைய எனக்கு கிருபை தாரும். கல்வாரியின் அன்பு என்னை அணைத்து கொள்ளட்டும் என்று நாம் மன்றாடுவோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமா நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். பாவத்தின் பாதிப்பின் தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். அதை ஒரு புளித்த மாவு என்பதை உணரும் கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.